அதையுமே நான் சேர்த்துட்டேன். ஃப்ரூட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது மாதுளை நம்ம தயிர் சாதத்துக்கு சேர்த்து அப்படின்னு நல்லாயிருக்கும். இந்த அவள் தயிர் சாதத்தை பொறுத்தவரை நம்ம தாளிப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஒரு தாளிப்பு வேணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடுகு சீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்து தாளிப்போங்க. எனக்கு வந்து இந்த தயிர் சாதத்துக்கு தாளிப்பு கொடுக்குறதுக்கு சொன்னீங்க. இதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு போல கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக நமக்கு சுவாதமே இல்லாமல் தயிர் சாதம் ரெடி ஆச்சு. பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ் சொல்ல மறக்காதீங்க. லைவ்ல பார்க்குறவங்களுக்கு எல்லாம் கமெண்ட் பண்ண முடியாதுன்னு நம்ம சேனலில் லாங் வீடியோஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீது பார்த்து வீடியோஸ் நன்றி, வணக்கம். It's not just food that explores your mind, it's just people. That's why I follow a healthy people diet. So, it's yummy. Oh my god. Hi friends, welcome back to my channel. Please like, subscribe. Hi friends, welcome back. I had an older brother. When I was 15, he took me to trimming drum. He was my uncle's son. After going to their house, he didn't want me to just sit around, so he enrolled me in a tailoring class nearby. கூட்டிட்டு போய் 3 மாசம் கோர்ஸ் படிக்க வச்சாரு. அந்த சக்கலையும் பாடல்களை குறைந்து எப்போதுமே ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான வெற்றிலை சர்பத் தான் ரெடி பண்ண போகிறோம். பெரும்பாலும் இப்போ விசேஷ நாட்களில் வெற்றிலை வந்து சர்வசாதாரணமாக கிடைக்கும். அதை காய வச்சு தூர போடாமல் இந்த மாதிரி சர்பத் செஞ்சு குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் குடிச்சு பாருங்க. சளி இருக்காது. பள்ளியில் பாதிப்பு இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர்லாம் அரசு அளவுக்கு சப்ஜாசியில் சேர்த்து ஊற இருக்குங்க. அது மூடி இருக்கிற நேரத்துக்கு நம்ம சர்பத்துக்கு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். இதில் ஒன்றே ஒரு கிட்லி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு கிட்லி தெரியும் தெரியல. தெரியாது அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிட்லி தெரியும்னா தெரியும். அதில் ஒரு சின்ன துண்டு நம்ம சர்பத்தோட சேர்த்துக்கோ அப்படின்னா நெஞ்சு சளி தொண்டையில் வரம் கட்டிட்டு ரொம்ப வாரத்து இருமலாக இருக்குது, சளி வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னா இதை ட்ரை பண்ணுவேன்.